ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, IPL 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீடென்ஷன் அண்ட் ஆர்டிஎம் பற்றி ஸ்பெஷல் ரூல்ஸ் PCCI அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பேர் ரீடைன் பண்ணலாம், ஆர்டிஎம் எவ்வளோ வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபாரின் பிளேயர் பேன் நிறைய ரூல் சொல்லியிருந்தாங்க. அந்த ரூலோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்பப்போ IPL அப்டேட்டும் சொல்லுவோம். பட் இன்னைக்கான வீடியோ அப்படியே ஆப்போசிட் தான். போன தடவை பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் ப்ரிவ்யூ போட்டிருந்தோம். அதில் இந்தியா 2-0 ஜெயிப்பாங்கன்னு கண்டிப்பாக அடிச்சு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் கான்பூர் டெஸ்ட்லாம் பயங்கரங்க. 3 நாள் மேட்ச்சு நடக்கல, 2 நாள் தான் நடந்தது. அதுலேயும் இந்தியா பொட்டலாம் மாட்டாங்க பங்களாதேஷை. தரமான வின்னு, டீமு செம பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்தியா டெஸ்ட்டில் வேற லெவல் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து என்னப்பா, இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சிச்சு நீங்கள் கேட்கலாம். அடுத்து இந்தியா அண்ட் பங்களாதேஷும் 3 T20 சீரிஸ் ஆட போகிறாங்க. அந்த 3 T20 சீரிஸோட ப்ரிவ்யூ அண்ட் சீரிஸ் ஓவரால் அனாலிசிஸ், 2 டீம் ஸ்குவாட் அனாலிசிஸ், சீரிஸ் எப்படி போகுதுன்ற வீடியோ தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் பங்களாதேஷ் 2 டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ், எங்கெங்கே மேட்ச் நடக்குது, என்னென்னைக்கு நடக்குது, எதில் லைவ் போடுறாங்க, யார் ஜெயிப்பாங்க, சீரிஸ் எப்படி போகுன்றது பார்ப்போம். வாங்க பேசுவோம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்றைக்கி நம்ம என்ன ஃபேக்ட் பற்றி பேச போகிறோம்னா, இந்தியா அண்ட் பங்களாதேஷ் இது வரைக்கும் நிறைய T20 சீரிஸ் பங்களாதேஷ்லையும் இந்தியாவிலும் ஆடிருக்காங்க. பட் பங்களாதேஷ் இந்தியாவை பங்களாதேஷில் தோக்கடிச்சிருக்காங்களே தவிர இந்தியாவை ஒரு தடவை கூட அவங்க T20 சீரிஸில் தோக்கடிச்சதே கிடையாது. இது வரைக்கும் நடந்த எல்லா இந்தியா பங்களாதேஷ் பைலேட்டரல் T20 சீரிஸ்லையும் இந்தியன் டீமோட கை தான் ஓங்கியிருக்கு. பங்களாதேஷ் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பட் சீரீஸ் ஜெயிச்சதில்லை. ஸோ பங்களாதேஷ்க்கு இது ஒரு டஃப் ப்ராஜெக்டாக இருக்க போகுது. ஏன்னா இந்தியன் டீம் T20யில் பயங்கரமான டெட்லி டீம். என்ன தான் கன் டீம் டீம் இல்லைனாலும் ஸ்ரீலங்காவே ஒரு நல்ல பிச்சில் அங்கே போய் ஜெயிச்சிட்டு வந்தாங்க. ஸோ இந்தியன் டீம் இந்தியன் பிச்சில் தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ குவிஸ் செக்ஷன் இன்னைக்கு போவோம். குவிஸ் செக்ஷன் நம்ம எப்பயுமே ரொம்ப ரேராக தான் வைக்கிறோம். உங்கள் ஆன்சரை நீங்கள் முடிஞ்ச அளவு கொடுங்க மக்களே. ஆன்சர் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதுக்கான ரிப்ளை கொடுப்பேன் கரெக்டாக இல்லையான்னு. ஸோ இன்றைக்கான குவிஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் குவிஸ் கொஸ்டின். இது வரைக்கும் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் நிறைய T20 ஆடி இருக்காங்க பைலேட்டரல் சீரீஸில். அதில் ஒரே ஒரு பவுலர் மட்டும்தான் 5-4 எடுத்திருக்காது இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி. அந்த பவுலர் யார்? இது லாஸ்ட் இந்தியா பங்களாதேஷ் T20 ஒரு 5-3 சீரீஸில் நடந்திருக்கு. நீங்கள் அந்த பிளேயர் யாருன்னு சொல்லுங்கள், எந்த வருஷம் எடுத்தான்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு சீரிஸ் பற்றி பார்த்துருவோம். 3 T20 நடக்க போகுது. அதில் 3 T20 எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 6 சண்டே குவாலியரில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அக்டோபர் 9 புதன்கிழமை டெல்லியில் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ அக்டோபர் 12 சனிக்கிழமை ஹைதராபாத்தில் நடக்க போகுது. ஸோ குவாலியர், டெல்லி, ஹைதராபாத் இதுதான் 3 ஸ்டேடியம்ஸ். ஸோ குவாலியர் ஸ்டேடியமில் ரொம்ப ரேராக தான் மேட்சஸே வைக்கிறாங்க PCCI. என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கே T20 நடந்தே வருஷக்கணக்காகுது. ஸோ அந்த பிச்சு எப்படின்னு நமக்கு ஐடியா தெரியாது. பட் டெல்லி குட்டி பிச்சு கன்ஃபார்ம் 180 to 200 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஹைதராபாத் பிச்சு அதே மாதிரி தான் 150 to 180. பட் அங்கே ஸ்பின்னர்ஸ் எப்படியும் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் சீரிஸ் ஷெட்யூலு. ஸோ நீங்கள் லைவ் எதில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சினிமாவில் பார்க்கலாம், ஸ்போர்ட்ஸ் 18 பார்க்கலாம் மக்களே. ஸோ இந்தியன் டீம் டெஸ்ட் சீரிஸை 2-0 ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. புது கோச் கௌதம் கம்பீர் தலைமையில் மார்னே மார்க்கல் பவுலிங் கோச்சாக ஜாயின் பண்ணிட்டார். அபிஷேக் நாயர், ரயன் டெண்டுல்கர். ஸோ இந்த செட்டப் இப்போ தான் ஸ்லோவாக எவால்வ் ஆகிட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ நியூ ரிசல்ட்ஸ் வருது. ஸ்ரீலங்கா ODI சீரிஸ் தோத்தாலும் மற்ற எல்லாமே பிரகாசமாக ஜெயிச்சுட்டு வரோம். இந்தியன் டீம் ஸ்குவாடு பார்த்துருவோமே. இந்தியன் டீம் ஸ்குவாட் இந்த T20 பங்களாதேஷ் ஆடுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் நியூ டெசிக்னேட்டட் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் இன்ட்ரெஸ்டிங், ரிங்கு சிங், ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், ரியான் பராக், நிதிஷ்குமார் ரெட்டி சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன், சிவம் டூபே நம்ம தமிழ்நாடு சேர்ந்த வாஷி, அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி 3 வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஜிதேஷ் சர்மா அன்எக்ஸ்பெக்டட் காலப். அதுக்கப்புறம் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, மயாங்க் யாதவ் 2 யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அர்ஷ்தீப்புக்கு சப்போர்ட்டாக. ஸோ இது ஒரு மாதிரி விசித்திரமான ஸ்குவாடாக தான் இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நியூ ஃபேஸஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணா, மயாங்க் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 3 பேருமே நியூ ஃபேஸஸ். இவங்க இது வரைக்கும் டெபியூ ஆனதில்லை. ஸோ இந்த சீரிஸில் ஹை சான்சஸ் இவங்க டெபியூ ஆகலாம். IPL ரிட்டன்ஷனில் இவங்களுக்கு அந்த அன்கேப் பிளேயர் பட்டம் போகலாம். பட் அதெல்லாம் விடுங்க. இதில் எனக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா, வருண் சக்கரவர்த்தி ரொம்ப நாளாக எடுக்கலான்னு புலம்பிட்டு இருந்தோம், அவர் எடுத்திருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரியிலிருந்து ஃபிட் ஆகிட்டார், அவர் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ மயாங்க் யாதவ் இவ்வளோ நாள் 150 போடணும், இந்தியாவுக்கு எப்போ ஆடுவான்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க, அவர் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் நான் ஸ்குவாடுக்கு சாட்டிஸ்ஃபைட். உங்கள் ரிவ்யூ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்தியன் டீம் அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்ன்றது ஃபஸ்ட்டு T20க்கு நான் இந்த ப்ரெடிக்ஷன் நான் போடுறேன். உங்களோட இந்தியன் டீம் பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் டைரக்ட் ஓப்பனர்ஸ். ஏன்னா வேறு ஓப்பனரே கிடையாது டீமில். ஸோ இவங்க 2 பேர் ஓப்பனர்ஸ் அண்ட் கீப்பிங் சஞ்சு பார்த்துப்பாரு. 1 டவுன் கேப்டன் சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 ரியான் பராக், நம்பர் 5 சிவம் டூபே, நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா, நம்பர் 7 ரிங்கு சிங், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் 3 பவுலர்ஸ் அர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, மயாங்க் யாதவ், ரவி பிஷ்னாய். ஸோ இப்படி தான் இந்தியன் டீம் போவாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன்.
ஸோ ஃபஸ்ட்டு டீம் பற்றி பார்ப்போமே. அபிஷேக் சர்மா ஏன் நம்பி எடுக்கிறாங்கன்னா, ஜிம்பாப்வே சீரீஸில் ஒரு காட்டின ப்ராமிஸ் வேறு லெவலில் இருந்தது. ஆடின 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் செஞ்சுரி, ஒரு மேட்ச் 40 அப்படின்னு நினச்சாரு. ஸோ அவர்கிட்ட ப்ராமிஸ் பார்த்துருக்காங்க பிசிசி. ஆனால் அண்ட் மோர் ஓவர் லெஃப்ட் ஹேண்டர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பேக்கப்பாக இருப்பார் இவர் கன்ஃபார்ம். ஸோ அதனால் கண்டிப்பாக அபிஷேக் சர்மா நல்ல டேலண்ட் தான், இவர் எடுத்ததில் தப்பே இல்லை. பட்டா பாக்கியம் பாராட்டி லைக்கும் பிளேயர் தாங்க, பட் மாட்டுச்சுன்னா அச்சு குத்துவார் அபிஷேக் யாதவ். ஸோ ஒரு டெட்லி பிளேயர். சப்போஸ் சம்டைம் ரன் அடிக்கலாம்னு எதுவும் சொல்ல முடியாது, அதுதான் ஒரு நேச்சர். ஸோ அது ஒரு நல்ல ஓப்பனிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு கேப்டன் சூரியகுமார் யாதவ் பற்றி பேசுவோம். ஸ்கை பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் இதில் ஸ்ரீலங்கா சீரீஸ்லையுமே ஒரு மேட்ச் நல்லா ஆனார், மீதி 2 மேட்ச் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் அஸ் அ கேப்டனாக ஸ்ரீலங்காவில் போய் வேறு லெவலில் T20 சீரிஸ் ஜெயிச்சார். லாஸ்ட் ஓவர் பவுலிங்கில் போட்டு ஃபன் பண்ணார். பட் அதெல்லாம் இங்கே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. மேபி பண்ணலாம், புதுசாக கம்பீர் ஏரால என்னென்னவோ நடக்குது, மேபி நடக்கலாம். பட் சூரியகுமார் யாதவ் கிட்ட நான் இந்த சீரீஸில் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு சீரீஸ் கேப்டன்சியில் அண்ட் ஆல்சோ ஒரு 250 போனாங்க. நல்லா இந்தியன் பிச்சஸில் அவரை பிடிக்கவே முடியாது. ஸோ சூரியகுமார் யாதவ் கிட்டேருந்து நான் 250 எதிர்பார்க்குறேன். சீரீஸ் ஜெயிச்சு கொடுப்பான்னு நம்புகிறேன். என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ஜுரிலேருந்து வேறு வராரு அவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் ஜிதேஷ் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன். இல்லை கிளியர் கட்டாக எல்லாருக்கும் தெரியும் சஞ்சு சாம்சன் தான் பிளேயிங்கில் நடப்புறாரு. ஆல்சோ ஒரு ஓப்பனிங் ஸ்பாட்டு தான் ஆடப்போறாரு. ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் இந்தியாவுக்கு ஓப்பனிங்லாம் எப்போ ஆடி இருக்காருன்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு இருக்குது அவரோட பொசிஷனே. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவருக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸையும் சஞ்சு சாம்சன் விட்டார்னா இதுக்கப்புறம் அவர் புலம்பவே கூடாது. ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன், ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன். இதெல்லாம் ஒரு கோல்டன் சான்ஸுங்க, ஓப்பனிங்கில் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு விட்டார்னா எதுவும் சொல்ல முடியாது. ஜிதேஷ் சர்மா நல்ல டேலண்ட்டு, இந்த ஐபிஎல் ஒழுங்காக பண்ணல. பட் இந்த சீரீஸில் சான்ஸ் கிடச்சா நல்லா பண்ணுவார் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸில் ரியான் பராக் அண்ட் ரிங்கு சிங். பராக் நான் பேட்ஸ்மேன் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஸ்ரீலங்கா சீரீஸில் பவுலிங் போட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணார். சூப்பராக விக்கெட்டும் எடுத்தார், பவுலிங் போட்டார். ஸோ அவர் பவுலர் பேட்ஸ்மேன் கம் ஆல்ரவுண்டர். அவர்கிட்டேருந்து நான் இந்த பர்ஃபார்மன்ஸில் இந்த சீரீஸில் என்ன பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கனா, ஒரு 50 பவுலிங்கில் கொஞ்சம் அவருக்கு 3-4 ஓவர் தந்து ஒரு 2 விக்கெட் எடுத்தால் ப்ராமிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஃபியூச்சர் ஆல்ரவுண்டர்னு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரிங்கு சிங் ஆஸ் யூஷுவல்ங்க ஃபினிஷிங்கில் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுவார். அதில் டீம் ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் இருந்தால் சென்சிபிளாக ஆடி கடைசியில் அடிச்சு காட்டுவார். ஸோ ரிங்கு சிங் கிட்டேருந்து ஒரு 50, ரியான் பராக் கிட்டேருந்து ஒரு 50 அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரியான் பராக் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோமே. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவம் டுபே, ஹார்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி 3 பேருமே கன்ஃபார்ம் பிளேயிங்கில் இருப்பாங்க. சிவம் டுபே டெசிக்னேட்டட் ஆல்ரவுண்டர் இல்லை, பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். ஒரு பவுலிங் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் 4 ஓவர் போடுவார், பேட்டிங்கும் ஆடுவார். அவர் மேலே ஹியூஜ் ப்ரெஷர் இருக்கும், பட் அவர் நல்லா பண்ணுவார் நம்புகிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவர் கண்டிப்பாக ஆடுவார், எப்படி ஆயிடுவார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ண போகிறாரு, இந்த சீரீஸில் இந்தியாவுக்கு எப்படி அவர் டேலண்ட் காட்ட போகிறான்றது நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பாண்டியா பற்றி நம்பிக்கையே இல்லைங்க, மனுஷன் வேலையில் பர்ஃபார்ம் பண்ணிடுவாப்பில், சீரீஸ்னு வந்து ஆடிடுவார். டூபேவுமே பட்டா பாக்கியம் பார்ட்டி லேக்கியம் சம்டைம்ஸ் ரன் அடிப்பார், எல்லாம் போவார். பட் நான் ஈகராக வெயிட் பண்ணுறது நிதிஷ் ரெட்டியோட பர்ஃபார்மன்ஸ். இவர் என்ன பண்ண போகிறார் இந்த 3 T20 வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பக்கம் போவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா 2 வருஷமாக ஐபிஎல்லில் அந்த 2021 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு ஆலேக்கான இந்தியன் டீமில் 2-3 வருஷமாக ஐபிஎல்லில் சூப்பராக பண்ணுறாரு. இந்த வருஷம் கொல்கத்தா கப் அடிக்க ஒரு மேஜர் ரீசன் நரேன் ரசல், அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தவிர பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பவுலிங் தாங்க. சூப்பராக போட்டுதார். அவருக்கான கால தேவை கடைசியாக பிசிஐ கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரான்னு பார்ப்போம், அவர் பிளேயிங் நல்லா இருப்பாரான்னு பார்ப்போம். மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் ஆஸ் யூஷுவல் எவர் ரிலேயபிள்ங்க. 4 ஓவர் 3 ஓவர் போட்டு கொடுத்துருவார், பேட்டிங்கில் 10-20 அடிப்பார். பிஷ்னாய் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ் பக்கம் போனீங்கன்னா அர்ஷதீப் சிங் ஆஸ் யூஷுவல் எவர் ரிலேயபிள்ங்க. கன்ஃபார்ம் 30 ரனுக்கு 40 ரனுக்கு மேலே தரமாட்டார், கன்ஃபார்ம் 2-3 விக்கெட் எடுப்பார். ஸ்விங் இல்லைனா அர்ஷதீப்பை ஈஸியாக அடிச்சிருவாங்க, ஸ்விங் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அர்ஷதீப்க்கு கன்ஃபார்ம் ஆடுவார். இன்னொரு டவுட் என்னன்னா, மயாங்க் யாதவா அர்ஷித் ராணாவா யார் ஆட வைக்க போகிறாங்க? கன்ஃபார்ம் 3 பேரும் ஆட முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்தியா மாட்டிக்க மாட்டாங்க. யாராக ஒருத்தர் ஆட வைக்கணும், யார் ஆட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அர்ஷித் ராணா தான் ஹை ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் கம்பீர் கொல்கத்தாவில் அவர் பார்த்துருப்பார், அவர் ஆட வைப்பார். மயாங்க் யாதவ் சப்போஸ் அர்ஷித் ராணா அடி வாங்கினா மட்டுமே தான் உள்ள வருவார்னு நினைக்கிறேன். ஸோ ஹை ப்ரிஃபரன்ஸ் அர்ஷித் ராணா தான் மயாங்க் யாதவோட. பட் இவங்க 2 பேர் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுங்க. மார்னே மார்க்கல் நல்லா க்ரூம் பண்ணுவார் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்தியன் டீம் ஸ்குவாடை பற்றி பேசியாச்சு. இது ஒரு பி டீம் ஸ்குவாடெலாம் இல்லை, மெயின் ஸ்குவாடே இதுதான். என்ன பும்ரா மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாருமே இருக்காங்க டீமில். ஸோ இது ஒரு நல்ல டீம் தான். பங்களாதேஷ் சீரிஸ்க்கு இந்த ஸ்குவாட் டெஃபினட்டாக போதும், ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஸ்குவாட். ஸோ இந்தியன் டீம் தம்சம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு 3-0 லோடிங் நான் இப்போயே சொல்லிவிடுவேன். பட் அதுக்குன்னு பங்களாதேஷை குறைச்சி இடப்பட முடியுமா? பங்களாதேஷ் பற்றியும் பேசுவோம் வாங்க. ஸோ பங்களாதேஷ் ஸ்குவாடு பார்ப்போம். பங்களாதேஷ் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா அதே நஜ்புல் ஹுசைன் ஷான்டோ கேப்டன், தன்சீர் ஹாசன், பர்வேஸ் ஹுசைன் ஒரு நியூ டெபியூட்டன்ட் எடுத்திருக்காங்க, டௌஹித் இதாய் ஒரு நல்ல டேலண்ட்டு, மஹமுதுல்லா இன்னும் ஆடுறாரு, லிட்டன் தாஸ் இந்தியாவின் டெட்லி பாய், ஜேக்கர் அலி, மெஹதி ஹாசன் இவரும் இந்தியாவுக்கு ஏமன், அதுக்கப்புறம் மெஹதி ஹாசன், ரிஷாட் ஹுசைன்க T20 வேர்ல்டு கப்பில் சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான், தஸ்கின் அஹமத், ஷோரிஃபுல் இஸ்லாம், தன்சீம் ஹாசன், சகீப், ராக்கிபுல் ஹசான். ஸோ பங்களாதேஷ் ஸ்குவாடில் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட
பவுலிங் தாங்க அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா 4மே கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸுங்க. டன்சீட் அசீமாக இருக்கட்டும், ஷவுரிஃபுல்லாக இருக்கட்டும், டஸ்கினாக இருக்கட்டும், முஸ்தபிஸாக இருக்கட்டும், 4மே கன் ஃபாஸ்ட் பவுலர். அதுவும் முஸ்தபிஸுக்கு இந்தியன் பிச்சஸில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக பவுலிங்கில் இவங்களை கைட் பண்ணுவார். நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது. ஸ்பின்னர்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ் ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் இஷாட் ஹுசைன் T20 வேர்ல்ட் கப்பில் சூப்பராக பண்ணார். மெஹதி ஹசான் அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸோ 3 பேருமே ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னும் பாஸ் பவுலிங்கும் செம்மையாக இருக்குது. பேட்டிங் பெரிய வீக்னஸ் பங்களாதேஷ்க்கு, அங்கே தான் மாட்டிப்பாங்கன்னு தோணும். பங்களாதேஷோட ப்ரெடிக்டட் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்ன்றது நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். உங்களோடது ஏதாவது தோணுச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டன்சீட் ஹாசன், லிட்டன் தாஸ் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஷாண்டோ கேப்டன் 1 டவுன், தௌஹீத் ஹிதாய், ஜேக்கர் அலி, மஹமுதுல்லா இவங்க தான் பேட்ஸ்மேன்ஸ். ஃபினிஷர்ஸாக பார்த்தீங்கன்னா மஹமுதுல்லா, மெஹதி ஹசன், இஷாட் ஹுசைன் இவங்க ஆடுவாங்க. ஆல்ரவுண்டர்ஸ்லையும் மெஹதி ஹசன், இஷாட் ஹுசைன் வருவாங்க. அந்த 9th ஸ்பாட் மட்டும் தன்சீம் ஹசன் ஷாக்கிபா இல்லை ஷோரிஃபுல் இஸ்லாம் ஆடுவாரான்னு தெரியல. அது மட்டும் ஒரு சின்ன டவுட்டு. மற்றபடி டஸ்கின் அஹமது, முஸ்தாபிஸுரும் கண்டிப்பாக பிளேயிங் 11 ஆடி முடிச்சிருவாங்க. ஒரு பேலன்ஸ்டு பிளேயிங் 11 தான். பட் டெட்லி வேணான்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். ஸோ பங்களாதேஷ்க்கு வீக்னஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே அவங்க பேட்டிங் தாங்க. ஏன்னா லிட்டன் தாஸ்மே பட்டாபகம் பராட்டிலேகம் பிளேயர் அண்ட் ஆல்சோ இப்போ ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி. பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி வச்சிருக்காரு, நிறைய 50s வச்சிருக்காரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோட லிட்டன் தாஸ் இங்கே ஆடினா நல்லாயிருக்கும். பங்களாதேஷ்க்கும் உதவும் ஓப்பனிங்கில். டன்சீட் ஹசன் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரிலங்க. T20 அந்த அளவுக்கு ஒரு டெட்லி பிளேயரான்னு தெரியல. டைம் எடுத்து ஆடுவார், டக்குன்னு அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. ஸோ இதுதான் பங்களாதேஷ் கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருமே அக்ரெசிவாக கிடையாது. லிட்டன் தாஸ் திடீர்னு அடிச்சு கொடுத்துருவாரு, பட் அவரை நம்ப முடியாது. பட் ஓப்பனிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. பங்களாதேஷ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மிடில் ஆர்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேக்கர் அலி, அதுக்கப்புறம் இந்த புது பர்வேஸ் ஹுசைன் இவர் எடுத்திருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் விக்கெட் கீப்பர்ஸு. 2 பேருமே அந்தளவுக்கு T20 ஒருத்தர் வந்து இப்போ தான் வராரு ஸ்குவாடில். நீங்கள் ரைட்டில் பார்க்குற பர்வேஸ் ஹுசைன். பட் ஜேக்கர் அலி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்குலாம் டெட்லி பிளேயர் கிடையாது. ஓகே, நல்ல பிளேயர்னு சொல்லலாம். இவங்கமே எனக்கு தெரிஞ்சு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேட்டிங்கில். இந்தியன் பிச்சஸில் மைட் பி ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் நான் இந்த ஜேக்கர் அலி கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேங்க. பங்களாதேஷ் பிரீமியர் லீக்லாம் பார்த்துருக்கேன், நல்லா அடிச்சு கொடுத்துருக்காரு, நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. ஸோ இந்த ஜேக்கர் அலி என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கேப்டன் ஷாண்டோ. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மாதிரி தட்டு மாதிரி திக்கி திசை மாதிரி ஆடுற பிளேயர். இனிஷியலாலாம் அக்ரெசிவாலாம் ஆட மாட்டார். 10-20 பால்ஸ் டைம் எடுத்து தான் ஆடுவார். கிளாசி பிளேயர் தான், அதில் குறையே கிடையாது. பட் T20க்கு ஒரு அடாப்ட் ஆகக்கூடிய பிளேயரான்னு கேட்டால் 50-50 தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு டெஸ்ட் ஓடிக்கு நல்ல பிளேயர். T20க்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் அஸ் அ கேப்டனா இவர்கிட்ட இந்த சீரிஸில் ஒரு மேட்ச் பங்களாதேஷை ஜெயிக்க வச்சாலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் பேட்டிங்கில் ஒரு 50 T20 ஸ்டாண்டர்ட்ஸில் அடித்தா நல்லாயிருக்கும். நான் அந்த அளவுக்கு ஒரு T20 பிளேயராக ரேட் பண்ணல. பட் ரேட் பண்ணுற அளவுக்கு இவர் பர்ஃபார்ம் பண்ணால் வேறு மாதிரி இருக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு கீப் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் ஃபினிஷர்ஸ் தாங்க. தௌஹீத் ஹிதாய் அண்ட் மஹமுதுல்லா 2 பேருமே செம்ம கிளாசி பிளேயர்ஸ். அதுவும் மஹமுதுல்லா பற்றி உங்களுக்கே தெரியும். 15 வருஷமாக பங்களாதேஷ் செட்டப்லேயே காலத்தை ஓட்டுறாரு. இன்னும் அங்கேயே இருக்கார், இன்னமும் ஆடுறாரு. அவர் வேறு கன் பிளேயரு. ஸோ அவர் நல்லா அடிச்சு கொடுத்துருவார். தௌஹீத் ஹிதாய் ஒரு மாதிரி கிளாசி பிளேயர், ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாமே ஆடுவார். ஸோ இவங்க 2 பேர் நல்லா ஆடுவாங்க நம்புகிறேன். பங்களாதேஷ்க்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பட் இவங்க 2 பேருமே அடிச்சு கொடுக்கணும். ஸ்பின்னர்ஸ் கிட்ட மாட்டிப்பாங்களோன்னு தோணுது. பட் எனிவேஸ் நல்லா ஆடினா சந்தோஷம் தான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் லிட்டன் தாஸ்க்கு அப்புறம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்லேயே. ஸோ இவங்க இந்தியன் பிச்சஸில் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸ்பின்னர்ஸ் கிட்ட மாட்டலாம். ஆல்ரவுண்டர்ஸ் தாங்க பங்களாதேஷ்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன கேட்டால். இந்த ரக்கிபுல் ஹுசைன் வந்து ஒரு அண்டர்-19 ஸ்டார், இப்போ நல்லா பண்ணிட்டு வராரு. பட் இவர் பற்றி நான் அவ்வளோவா பார்த்து கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மீதி 2 பேர் பற்றி சொல்லவே வேணாம். மெஹதி ஹசன் மிராஸ், அதுக்கப்புறம் இஷாட் ஹுசைன் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. லெக் ஸ்பின் சூப்பராக போகிறாரு. பேட்டிங்லேயே ஒரு க்ரூஷியல் 20-30 அடிக்கிறார். செம்ம டேலண்ட்டாக இருக்க போகிறார். IPL ஆக்ஷன்லேயும் நிறைய டீம் அவர் மேலே கண்ணு வைங்க, வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த சீரிஸ் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் மெஹதி ஹசன் மிராஸ் அண்ட் இஷாட் ஹுசைன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேஸாக சொல்கிறேன். பங்களாதேஷ் நீங்கள் பேட்டிங்காக இருக்கணும், பவுலிங்காக இருக்கணும், கண்டிப்பாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் மேலே ஒரு கண்ணு வைங்க. டெஃபினட்டாக இவங்க 2 பேர் தான் பங்களாதேஷை நிறுத்தி நிலைக்க போகிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் லெக் ஸ்பின்னர், ஒருத்தர் ஆஃப் ஸ்பின்னர். பட் 2 பேருமே செம்ம பவுலர்ஸ். பேட்டிங்லேயும் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேர் பங்களாதேஷை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்தியன் பிச்சஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்க்கும் போகிறது முன்னாடி மெஹதி ஹசன் இவரை விட்டேன். இவர் இன்னொருத்தர். பட் இவர் அந்த அளவுக்கு டெட்லி பிளேயர் கிடையாது. T20 ஓகே நார்மலாக போடுவார். சம்டைம்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கிற பவுலர் தான் இவர். ரொம்ப விக்கெட் எடுக்காதுன்னு சொல்ல முடியாது. இவர் எக்கனாமி பேஸ்ட் பவுலர். பட் இவர் பிளேயிங்னால் ஆடுறது கஷ்டம். பட் ஸ்பின் ஓரியன்ட் பிச்சஸில் மேபி பங்களாதேஷ் ஆட வைக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இது ஒரு பெரிய அசட்டுங்க பங்களாதேஷ்க்கு. 4 பேருமே செம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ். யாருமே வீக்னஸ்ன்னு கிடையாது. எல்லாருக்குமே T20 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் முஸ்தபிஸுர் எடுத்துக்கோங்க, டஸ்கின் எடுத்துக்கோங்க, ஷோரிஃபுல் எடுத்துக்கோங்க, டன்சீம் ஹசன் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் 2 ஸ்விங் பவுலரு, ஒருத்தர் 3 ஸ்விங் பவுலரு, ஒருத்தர் டெட்லி பவுலரு. ஸோ பங்களாதேஷ்க்கு கண்டிப்பாக பவுலிங் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க இந்த சீரீஸ்குள்ளே உள்ளே போகும்போது. ஆனால் யார் ஆட போகிறாங்கன்றதான் தெரியல. முஸ்தபிஸுர் டஸ்கின் ஆடுவாங்க. ஷோரிஃபுல் அண்ட் டன்சீமில் யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியாது. இல்லை யார் ஆட போகிறாங்கன்னு தெரியல. பட் எனிவேஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இவங்களுக்கு பவுலிங் அட்டாக்ல இந்தியா மாதிரி. ஸோ இது ஒரு கன் அட்வான்டேஜ். பட் பங்களாதேஷ் பவுலர்ஸ் பவர்ஃபுல்லாக கண்டிப்பாக டெட்லியாக இருப்பாங்க ஸ்விங் இருந்தால். ஸோ அவ்வளோதான் மக்களே, பங்களாதேஷ் பற்றியும் பேசியாச்சு. ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த சீரீஸில்
சீரிஸில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்தியன் டீம் 3-0 இந்தியா பர்ஸ்பெக்டிவில் எதிர்பார்க்குறேன். பங்களாதேஷ் பர்ஸ்பெக்டிவில் சீரிஸ் ஜெயிக்கிறத விட அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது ஜெயிச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் T20யில் டீம் செட் ஆகும் 26 வேர்ல்ட் கப் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நான் இந்த சீரிஸ் 3-0 எதிர்பார்க்குறேன். பட் 2-1 வந்தாலும் நல்லாயிருக்கும், பங்களாதேஷ் ஜெயிச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு சொல்லிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் திரும்பி இந்தியா பங்களாதேஷ் T20 சீரிஸ் ரிவ்யூ பேசுவோம். அதுக்கப்புறம் நடுவில் IPL எல்லா 10 டீமோட ப்ராபபிள் ரிட்டென்ஷன் லிஸ்ட்டும் பேச போகிறோம். யார் ரீட்டைன் பண்ணலாம், ஆர்டிஎம் பண்ணலான்னு. ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் சேனல் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், குவிஸ் அட்டன் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.